ஹே ஆல் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி குயிக்காக மார்னிங்கில் லஞ்ச் பாக்ஸ்க்கு பண்ணக்கூடிய ஒரு சோயா சங்க் பிரியாணி ரெசிபி பார்க்கலாம். நான் மார்னிங்கே ஃபஸ்ட்டு அரிசி ஊற வைக்கிற வேலை இல்லை, பட் சோயா சங்க் சுடு தண்ணியில் ப்ராசஸ் பண்ணும் இல்லையா, ஸோ சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வெங்காயம் மட்டும்தான் இந்த பிரியாணிக்கு தேவை, தக்காளி தேவை இல்லை. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் புதினா சும்மா கொஞ்சமாக ஒரு கையளவு மட்டும் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா அன்றைக்கி நான் காய்கறிலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது காட்டியிருந்தேன். இந்த மாதிரி காம்போடையே புதினா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. இது அன்றைக்கி ஸ்டோர் பண்ணதான் லிட்ரலி 1 வீக் ஆக போகுது. ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. 1 2 இந்த மாதிரி அழுகி உதிர்ந்துருக்கிற இலையெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க. அப்போவே எடுத்துட்டு நீங்கள் திருப்பி அதே மாதிரி டிஷ்யூவில் ரோல் பண்ணி உள்ளே வச்சுட்டு அப்படியே இருக்கும். அது நியர்லி 1 வீக் ஆகிடுச்சு. நான் கொஞ்சமாக எடுத்தேன் சட்னிக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் பிரியாணிக்கு எடுக்கிறேன். திருப்பி நான் சாண்ட்விச் சட்னி அரைச்சி வச்சுருவேன். இன்றைக்கி ஈவினிங் அந்த மீதி இருக்க புதினாவையும் யூஸ் பண்ணிடுவேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். புதினாவும் நம்ம கொத்தமல்லி மாதிரியே ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கூட யூஸ் பண்ணலாம். அப்புறம் நான் இப்போது 2 வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து அதை நல்லா அந்த பிரியாணி கறிகிற மாதிரி மெலிசாக நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் பெருசாக இருக்கிறதால 1 எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 கப் தயிர், அது நல்லா பீட் பண்ணி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டே எடுத்து வெளியே வச்சாச்சு. நம்ம குக்கரில் தான் நான் இன்றைக்கி தாளித்து விட போகிறேன். பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சீரக சம்பா அரிசி இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். நார்மல் ரைஸ் மட்டும் வேணாம். இது பிரியாணிங்கிறதால அந்த டேஸ்ட்டுக்கு நம்ம பாஸ்மதியோ இல்லை சீரக சம்பா அந்த அரிசி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி நெய், கொஞ்சமாக ஷாஜீரா எடுத்திருக்கேன். நார்மல் ஜீரா வேண்டாம், ஷாஜீரா இல்லைன்னா நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. டைரெக்டாகவே இந்த மாதிரி பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் பெரிய ஏலக்காய், சின்ன ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் பிரியாணி மசாலாவும் சேர்த்து தான் பண்ணுறதால அந்த ஸ்டார் எண்ணெய்ஸ் இருக்கும் இல்லையா, அன்னாச்சி பூ, மராட்டி மொக்கு அதெல்லாம் ஆட் பண்ணல. நீங்கள் பிரியாணி மசாலா ஆட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் அந்த அன்னாச்சி பூ, மராட்டி மொக்கு இந்த மாதிரி பிரியாணி மசாலாலாம் கூட இதே ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் எவ்வளோ நல்லா வதங்குதோ நல்லா ப்ரௌனாக ஈவனாக வதங்கணும், கருகிடக்கூடாது. ஸோ அதில் உப்பு சேர்த்து நீங்கள் கொஞ்சம் நல்லா லைட்டாக ப்ரௌன் ஆக ஆரம்பித்தோன்னே கொஞ்சம் நேரம் சிம்லேயும் வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகணும், ஈவனாக ப்ரௌன் ஆகணும், கருகக்கூடாது வெங்காயம். அந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு அந்த வெங்காயம் எவ்வளோ அழகாக வதங்குதோ உங்களுக்கு அவ்வளோ நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, பச்சை வாடை போக வதக்கிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக அது இதுக்கு மேலே கருகக்கூடாது இல்லையா வெங்காயம், அதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி தண்ணி சேர்த்துட்டு அதில் நம்ம இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ரொட்டீன் மசாலா தான், வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா கிடையாது. அதாவது மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் தனியாத்தூள், இது 3த்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி தான் பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன். பிரியாணி மசாலா இல்லைன்னா நீங்கள் நார்மல் கரம் மசாலா, அப்படி இல்லைன்னா நம்ம அந்த ஃபஸ்ட்டே எண்ணெயில் தாளிப்பு போடும் போதே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இந்த ஸ்டார் பூ, அதுக்கப்புறம் மராட்டி மொக்கு, அன்னாச்சி பூ இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட அந்த மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கப் தயிர். தயிரை ஆட் பண்ணும்போது நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு தயிரை ஆட் பண்ணிவிட்டு தெரியாது, ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். கொதி வர வரைக்கும் கலரி விட்டுட்டு இருந்தீங்கன்னா தெரியாது. ஸோ குயிக்காக அந்த ஒரு தயிர் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் கலர்றதை நிப்பாட்டிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் வேகமாக கிளறி விட்டுட்டே இருங்க, அப்போ தயிர் தெரியாது. ஸோ தயிரும் சேர்த்து அதுக்கப்புறம் புதினாவும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எண்ணெய் நெய்லாம் பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க சோயா இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதாவது இப்போ கொஞ்சம் கிரேவியாக இருக்கு இல்லையா, அந்த கிரேவியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடும். சோயா எல்லா மாய்ஸ்சர்ஸுமே இழுத்துக்கும். எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் என்ன தண்ணி இருந்ததோ அது எல்லாத்தையுமே அந்த சோயா சங்க்ஸ் இழுத்துக்கும். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அது உங்களுக்கு இந்த பார்த்தா தெரியும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் அரிசி ஆட் பண்ணிக்கலாம்.
அரிசியை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி உங்கள் அரிசியை பொறுத்தது. பாஸ்மதி அரிசியாக இருந்தாலும் பிராண்டுக்கு பிராண்டு வித்தியாசப்படும். ஸோ அது நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு பழக்கம் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு. நான் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு குக்கர் அப்படிங்கிறதால நான் 2 டம்ளர் தண்ணி தான் வைப்பேன். அதுவும் ஊற வைக்காத அரிசி தான். குக்கரில் பாஸ்மதி அரிசி நான் செய்யும்போது எப்போவுமே வந்து ஊற வைக்காமல் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தான் செய்கிறது. டைரெக்டாக பேனில் ஓப்பன் பேன்லேயோ ஓப்பன் பாட்லேயோ செய்யும்போது மட்டும்தான் நான் ஒரு 20 நிமிஷம் ஊற வைப்பேன். குக்கரில் செய்யும்போது அது தேவையில்லை. குக்கரில் செய்யும்போது நம்ம ஊற வச்சு போடும்போது எனக்கு ரொம்ப சீக்கிரமே வந்து அது வந்து உடையிற மாதிரி இருக்குது. அதனால் நான் ஊற வைக்காம தான் குக்கரில் போடுறது. உங்களுக்கு ஒரு வேளை உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, நீங்கள் ஊற வைக்காமலேயே பாஸ்மதி அரிசியை சேர்த்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நார்மலாக 1 விசில் 2 விசில், அதுவும் உங்களோட குக்கரோ இல்லை உங்களுக்கு எவ்வளோ, சில பேருக்கு ரொம்ப வெந்திருந்தால் பிடிக்காது, சில பேருக்கு ரொம்ப விரையா இருந்தாலும் பிடிக்காது. அதுக்கேற்ற மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், குயிக்காக மார்னிங்கில் செய்யக்கூடியது. பட் டிஃபன் பாக்ஸுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க மாதிரி இருக்கும். இன்றைக்கி தான் என் குழந்தைங்களுக்கு வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே, அதாவது நார்மல் ஸ்கூல். இதுக்கப்புறம் எக்ஸாம் தான், ஸ்டடி ஹாலிடேஸ் அண்ட் எக்ஸாம்ஸ். அதுக்கு இந்த அகாடமிக் இயர் முடியுது. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டுமேன்னு தான் காலையில் சோயா சங்க் போட்டு பிரியாணி. ரொம்ப நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ், நிறைய வேலைலாம் எதுவுமே இல்லாது, பட் பர்ஃபெக்டாக பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும். முடிஞ்சால் பிரியாணி மசாலா யூஸ் பண்ணியே செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மார்னிங். இதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா, சின்னவளுக்கு வந்து பாயில்டு எக் வச்சுருந்தேன், முட்டை வேக வச்சு. பெரியவளுக்கு வந்து அது சாப்பிட மாட்டானா, வீட்டில் கொடுத்தா சாப்பிடுவா. இப்போ பிரியாணிக்கு அவளுக்கு கண்டிப்பாக ரைத்தா தான் தேவை, அதாவது வெங்காய பச்சடி தான் தேவை அவளுக்கு, பெரியவளுக்கு. ஸோ என் பெரிய பொண்ணுக்கு வந்து நான் பச்சடி வச்சுருக்கேன், சின்னவளுக்கு முட்டை. இந்த வீடியோ அண்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.